ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நியூட்டன் இயக்க விதிகளில் உள்ள சில கணக்குகளை நம்ம பார்ப்போம். சரி, இந்த முதல் கணக்கு பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு பொருளின் ஒரு பொருள் இருக்குது. M1 நிறை கொண்ட பொருள் மீது F விசை செயல்படுத்தப்படுகிறது. இதனால் அது பெறக்கூடிய முடுக்கம் வந்து என்னென்னா 12 மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். அதே மாதிரி M2 நிறையுள்ள பொருளின் மீது அதே F விசை செயல்பட்டால் அது பெறக்கூடிய முடுக்கம் வந்து 3 மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். அப்படி இருக்கும்போது M2 மைனஸ் M1, அப்போ இந்த ரெண்டு நிறையும் கழிச்ச ஒரு பொருள் இருக்குது. அதன் மீது இந்த F விசை நம்ம செலுத்தப்படும் போது அது பெறக்கூடிய முடுக்கத்தின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இயக்கத்துக்கு படி நமக்கு ஃபார்முலா எடுத்துட்டு நமக்கு F இஸ் ஈக்குவல் டு MA. அப்போ M இஸ் ஈக்குவல் டு F பை A. அப்போ M1 ஈக்குவல் டு F பை A1, M2 இஸ் ஈக்குவல் டு F பை A2ன்னு வந்துடும். நமக்கு தான் இந்த ரெண்டு எஃப்பும் சேம்னு தெரியுமே. ஓகேங்களா, சிம்பிளாக இது ரெண்டுக்கும் ஒரு ரேஷியோ மாதிரிங்க. எஃப்க்கு எஃப் அடி கொடுத்தோம்னா அப்போ A2 பை A1. A2 மதிப்பு எவ்வளோ நமக்கு 3 பை 12 அடி கொடுத்துட்டோம்னா 1 பை 4. அப்போது M1க்கும் M2க்குமான விகிதம் நமக்கு என்னப்பா இருக்குது 1 பை 4. அப்போ M2 இஸ் ஈக்குவல் டு 4 மடங்கு ஆஃப் M1. நமக்கு M2 மைனஸ் M1 கேட்டிருக்காங்க. அப்போது M2 மைனஸ் M1. M2 வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 4 M1 கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்போ 4 M1 மைனஸ் M1 3 M1. இதுதான் இந்த 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 M2 மைனஸ் M1ஓட நிறைய நமக்கு எப்படி இருக்கும், M1ஓட 3 மடங்கு இருக்குன்ட்டுருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, முடுக்கம் கேட்டிருக்காங்க. மறுபடியும் இப்போ புதுசாக இது வந்து இந்த 3M1ங்கிறதோட புது நிறை M3 எடுத்துக்கிறேன் சார். அப்போ M3க்கு என்ன ஃபார்முலா வந்துடும், M3 இஸ் ஈக்குவல் டு F பை A3 வகுத்து எடுத்துருங்க. M1 கூட M1 ஈக்குவல் டு F பை, ஏன்னா அதே விஷயம் தான் கொடுக்கப்படுது. அப்போ இது ரெண்டும் அடி கொடுத்துரும். அப்போ M3 பை M1 ஈக்குவல் டு A1 பை A3. M3க்கு பதிலாக 3M1 இருக்குது. 3M1 வகுத்தல் M1 ஈக்குவல் டு இந்த A1ஓட மதிப்பு நமக்கு என்னென்னு தெரியும், 12ன்னு தெரியும். 12 வகுத்தல் A3. M1க்கு M1 அடி கொடுத்துடலாம். இந்த 3க்கு வந்து 12 கொடுத்தா ஒரு 4. அப்போது A3ஓட மதிப்பு 4 மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். அப்போ இந்த சம்முக்கு ஆப்ஷன் டி சரியான பதிலாக இருக்கும். அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு பொருள் இருக்குது, 10 கிலோ நிறையுடைய ஒரு பொருள். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சீரான திசைவேகத்தில் 10 மீட்டர் பெர் வினாடி என்ற திசைவேகத்தில் செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது மேலே என்ன பண்ணுதுங்க, ஒரு 4 வினாடிக்கு இந்த பொருள் மீது ஒரு 4 வினாடிக்கு என்னோடய விசை மாறிலியாக செயல்படுது அப்படிங்காங்க. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தென் ஆக்ட் ஃபார் 4 செகண்ட்ஸ். இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் பண்ணதுனால எனக்கு வெலாசிட்டி வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, இது ஐயில் போனால் மைனஸ் ஐயில் கிடைக்குங்காங்க. இப்போ அந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இந்த சமம் கொஞ்சம் நீங்கள் உற்று கவனிக்கணும். முதல்ல அந்த பொருள் மேலே திசைவேகம் எப்படி இருக்குது, நமக்கு மாறிலியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் எது எனக்கு இருக்குன்னா, என்னோடய விசை எனக்கு மாறிலியாக செயல்படுது அப்படின்னு சொல்லிச்சுருவாங்க. விசை மாறிலி அப்படின்னா என்ன அர்த்தம் வந்துடும்னா, நமக்கு விசைக்கு என்ன ஃபார்முலா தெரியும், F இஸ் ஈக்குவல் டு MA. அப்போது விசை ஆல்ரெடி ஒரு மாறிலின்னு சொல்லிட்டாங்க, எம் நமக்கு நல்லாவே தெரியும் மாறிலி தான் சொல்லிட்டு. அப்போ ஏயும் நமக்கு என்ன வந்துடுதுங்க, மாறிலியாக செயல்படுகிறது, கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அப்போ ஏயும் எனக்கு மாறிலியாக மாறிட்டு அப்படின்னா இந்த சம் இந்த 4 வினாடிக்கு எப்படி இருக்கும், சீரான முடுக்கத்தில் பொருள் நகர்கிறதுன்னு அர்த்தம். எப்படி பாருங்க, நமக்கு சீரான யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் என் பொருள் நகர போகிறதுன்னு அர்த்தம். சரி, சீரான முடுக்கம்னு வந்துட்டால் நம்ம அதுக்கு என்ன ஃபார்முலாம் யூஸ் பண்ணுவோம், நமக்கு V is equal to U plus AT, S is equal to UT plus half AT square, V square is equal to U square plus 2S. இங்கே எனக்கு நல்லா பாருங்கள், வெலாசிட்டி அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க ஆப்போசிட் டைரக்ஷனில் கிடைக்கின்னு இருக்காங்க. சரிங்களா, சரி, அப்போ நான் இதில் டைம் எல்லாம் கொடுத்தாங்க. V is equal to U plus AT இந்த ஃபார்முலா எடுக்கணும்னு வச்சுக்கிறோம், நமக்கு ஜென்ரலாக உள்ள ஃபார்முலா. ஓகேங்களா, ஓகே. இங்கே அவங்க அப்போ V minus U is equal to A into T. ஓகே, கேட்டிருக்கிறது இதுதான் கட்டுத்தாங்க, உங்கள் டைம் தானே கட்டுத்தாங்கண்ணே. ஓகே ஓகே. இப்போ நம்ம இதை மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ
இந்த 10ங்கிறது எனக்கு அது எதா செயல்படும்? என்னோட ஆரம்ப திசைவேகமாக இருக்கும். இந்த விங்கிறது இறுதி திசைவேகம். இறுதியாக தான் 4 வினாடி கழிச்சு அதுக்கு 2 மீட்டர் செகண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்களா, அப்போ -2 யூக்கு பதிலாக -10. இந்த மாதிரி சம்மில் ஃபஸ்ட்டு சார் எதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா முடுக்கத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே தான் முடுக்கத்துக்கு தான் வழி இருக்கேன் நமக்கு. F is equal to MA, அப்போ A is equal to F by M, F வகுத்தல் Mக்கு பதிலாக 10 கிலோ. அப்போ இங்கே போடுங்க -12 ஈக்குவல் டு F by 10 இன்ட்டு காலம் வந்து 4 வினாடிக்கு செயல்படுது. 4க்கும் 3க்கும் அடி கொடுத்தா 4 12. அப்போ F is equal to நமக்கு என்ன போகிறோம் -30 அப்படின்னா என்னோடய எண் மதிப்பு அவன் கேட்டிருக்கிறதே பாருங்கள், மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் அதனோட எண் மதிப்பு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எண் மதிப்பு நம்ம என்ன போட்டுக்கலாம், எஃப் வெக்டார் மாதிரி எடுத்தோம்னா 30. அப்போ எனக்கு 30 நியூட்டன் விசை இது மேலே செயல்படுது. அடுத்த பாருங்க, ஒரு பொருளோட நிறை என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 5 கிலோன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஒரு பொருள் மீது 5 கிலோ இருக்குது. அது வந்து ஆதி புள்ளியிலேருந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின். அதனோட ஆரம்ப திசையம் என்ன கொடுத்துருக்காங்க 30i + 40g கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதன் மீது ஒரு சீரான விசை செயல்படுகிறது அப்படிங்காங்க. எஃபோட மதிப்பு -6i -5. நல்லா பாருங்கள், என்னோட ஒய் அதாவது ஒய் கூறில் உள்ள திசைவேகம் எந்த காலத்தில் சுழியாக மாறும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஒய் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டினா அப்போ என்ன சொல்லணும் நமக்கு, ஒய் இல்லை ஒய் அச்சில் உள்ள திசைவேகம் எனக்கு 0 அப்படின்னா நீங்கள் Vy = 0 எந்த காலத்தில் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, Vy என்னோட இதில் இருக்குது 0 எப்போ எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ Vy அப்படின்னு சொல்லி கேட்குங்க. இங்கே பாருங்கள், எஃப்ஓ பாருங்கள், உங்களுக்கு என்ன இருக்குது 6i - 5j. அப்போனா என்ன அர்த்தம், இது வந்து எனக்கு ஒரு சீரான விசைன்னு அர்த்தம். என்ன விசைன்னு சொல்லுவோம் நமக்கு, இது ஒரு சீரான விசைன்னு அர்த்தம். அப்போ விசை சீராக இருந்ததுன்னா என்னுடைய முடுக்கம் எப்படி தான் இருக்கும், எனக்கு சீராக தான் இருக்கும். அப்போ முடுக்கம் எனக்கு மாறிலி. அப்படிங்கும்போது முடுக்கம் மாறிலிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா V = U + AT, S = UT + ½ V2 = U² + 2as. ஓகே, இப்போ பாருங்கள், அப்போ Vy ஒரு அச்சை மட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், Vy = Uy - AT. ஏன் ப்ளஸ் போட மைனஸ் போட்டேன், ஏன்னா இறுதி திசைகம் தான் 0 ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்களே, அதனால் திசைகம் குறைக்கிறது காலத்தை பொறுத்து. அதனால் நம்ம ஃபார்முலா என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். இப்போ இந்த Vy எனக்கு 0 தெரியும். இந்த Uyக்கு வந்து பாருங்க, இந்த அச்சு இருக்கா, இதை எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வந்துடும், இந்த மாதிரி சம்பளம் ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் சார், முடுக்கம் கண்டுபிடிக்கணும். முடுக்கம் கண்டுபிடிக்கணுமா, ஓகே. இவன் ஆரம்ப திசைவேகம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து முடுக்கம் நீங்கள் எக்ஸ் அச்சு பொறுத்து கண்டுபிடிக்கக்கூடாது, ஒய் அச்சை பொறுத்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஏன்னா நமக்கு Vy தான் போட்டிருக்கோம். நம்ம என்ன தான் போட்டிருக்கோம், நமக்கு Vy தான் போட்டிருக்கோம். அப்போ எனக்கு தேவையான அந்த முடுக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ Ay = என்ன வந்து நமக்கு எஃப், இந்த பாருங்க, F = MA. அப்போ Fy = M × Ay. ஏன்னா நிறைக்கு எனக்கு திசை கிடையாது. அப்போ Ay = உங்களுக்கு என்ன வந்துடும், Fy/M. எனக்கு 5 இருக்கா, -5 இருக்கா, வகுத்தல் எம்மோட மதிப்பு எவ்வளோ இருக்குது, அதுவும் ஒரு 5. அடி விட்டிங்கன்னா -1. அடி விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், நமக்கு -1 வந்துடும். ஓகே, இதை கொண்டு வந்து இதில் போடுங்க. அப்போ என்ன வந்துடும், Vyக்கு பதிலாக அதான் இறுதி திசைகம் 0ன்னு சொல்லிட்டேன். இப்போ 0 = Uy. ஆரம்ப திசைகம் என்ன இருக்குது நமக்கு 40 இருக்கா உங்களுக்கு. ஓகே, அப்போ 40 மைனஸ், இந்த இடத்துல திரும்ப மறுபடியும் மைனஸ்ன்னு இங்கே எடுக்காங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், ஃபார்முலே போட்டோம் மைனஸ்ன்னு சொல்லிட்டு, திரும்பியும் -மைனஸ் போடாங்க. ஏன்னா காலம் வந்து நமக்கு எதிர்குறியில் இருக்காது. ஏக்கு பதிலாக 1 T, இது அங்கே வந்துட்டுனா அப்போ T = 40 நொடிகளில் எனக்கு Vy. இதே இப்போ Vx 0ன்னு சொல்லி இந்த ஒய் கூறுகளில் என்னோட திசைகம் 0ன்னு சொல்லாமல் எக்ஸ் கூறுகளில் 0ன்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதே ஃபார்முலா என்ன பண்ணணும், Vx = Ux - Ax × T, இங்கே Ay × T. அப்புறம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ஆன்சர் எதுவும் வந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சீரான எதிர் விசை, ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னா எதிர் விசைன்னு அர்த்தம். சரிங்களா, 80 நியூட்டன் வந்து ஒரு பொருளின் மீது 50 கிலோ நிறையுள்ள பொருள் மீது செயல்படுத்தப்படுகிறது. அது ஆரம்பத்தில் வந்து எந்த திசைவேகத்தில் போகுது, 20 மீட்டர்/வினாடியில் சென்று கொண்டு இருக்கிறது. சரியா,
எனக்கு எவ்வளோ காலத்தில் அது வந்து ஓய்வு நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரிங்களா? அப்போனா என்னோடய ஓய்வு நிலைக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? என்னோட இறுதி திசைவேகம் வந்து நமக்கு என்ன ஆயிடும்? நமக்கு 0ன்னு ஆயிடுது. ஓகேங்களா? சரி. அப்போ பொருள் எனக்கு ஓய்வு நிலைக்கு வருது. அப்படின்னா இங்கே எனக்கு திசைவேகம் என்ன பண்ணுது? எனக்கு திசைவேகம் குறைக்கிறது. திசைவேகம் குறைஞ்சா முடுக்கம் நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு சீராக இருக்கும். திசைவேகம் குறைஞ்சா என்ன சொல்லணும்? நமக்கு முடுக்கம் எனக்கு சீராக இருக்கும். அப்போ அந்த 3 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் அப்போ எதை கண்டுபிடிக்கணும்? முடுக்கத்தை கண்டுபிடிக்கணுமா? முடுக்கத்தை கண்டுபிடிக்கணும் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? நமக்கு F is equal to MA. அப்போ A is equal to F by M. இங்கே எஃபோட மதிப்பு 80 நியூட்டன் செயல்படுது. நிறைக்கு வந்து ஒரு 50 அடி கொடுத்தோம்னா முடுக்கத்தோட மதிப்பு நமக்கு என்ன வந்தது? நமக்கு 8/5ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ காலத்தில் நிறுத்தப்படுகிறது தானே சொல்கிறாங்க. அப்போ V is equal to U minus AT. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து என் பொருள் கடைசியில் ஓய்வு நிலைக்கு வருது. 0 U is equal to AT. என்னோட ஆரம்ப திசைவேகம் 20, என்னோட முடுக்கம் 8/5 இன்ட்டு காலம் குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். அப்போ T is equal to உங்களுக்கு என்ன வந்துடும்? 100/8ன்னு வந்துருமா நமக்கு? 100/8ன்னு அடி கொடுத்தோம்னா 12.5ன்னு வந்துடும் ஆன்சர். ஸோ 12.5 நொடிகளில் இந்த பொருள் வந்து எனக்கு என்ன வருது? எனக்கு ஓய்வு நிலைக்கு வந்துடுதுங்க. அடுத்த சம் பாருங்கப்பா. என்ன வச்சுருக்காங்க? ஒரு சுற்றி சின்ன சுத்தியல்னு சொல்லணும்னா அதனுடைய நிறை எவ்வளோ இருக்குங்க? அந்த சுத்தியலோட நிறை வந்து எனக்கு வந்து 3 கிலோ இருக்குங்க. அந்த சுத்தியலோட நிறை எவ்வளோ இருக்குது? எனக்கு 3 கிலோ இருக்குங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய ஆணி இருக்குல்ல, அந்த ஆணியோடைய அந்த தலைப்பகுதியில் போய் அது அடிக்கப்படுகிறது அப்படிங்காங்க. இந்த சுத்தியில் வச்சு இதை அடிக்கும் நமக்கு. இதனால் இந்த ஆணி வந்து செவத்துக்குள்ளே எத்தனை சென்டிமீட்டர் உள்ளே போயிருக்கு? எனக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் உள்ளே போயிருக்குங்க. இப்போ இதில் ஏற்படக்கூடிய அந்த கனத்தாக்கு விசை கேட்டிருக்காங்க. இதில் ஏற்படக்கூடிய என்னப்பா கேட்டிருக்காங்க? நமக்கு கனத்தாக்கு விசை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே ஓகே கனத்தாக்கு விசைக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? கனத்தாக்கு விசைனா ஜேன்னு சொல்லுவோம். ஒன்று உந்த மாறுபாடுன்னு சொல்லுவோம், இல்லைனா விசை இன்ட்டு காலம். இந்த ரெண்டில் எந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உந்த மாறுபாடுன்னு சொன்னால் என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? பிஎஃப் மைனஸ் பிஐ ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி மைனஸ் எம் இன்ட்டு யூ. ஓகே, இந்த பொருள் நல்லா உத்து கவனிங்க. நீங்கள் இந்த பொருள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இதுக்கு வந்து அடிக்க போகும்போது பாருங்கள், வித் த ஸ்பீட் ஆஃப் 2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு அடைஞ்சிருக்கு. இந்த முனை ஸ்டார்டிங்கில் என்ன திசைவேகமாக இருந்திருக்கும்? இதை வந்து செவுத்தில் அடிக்க முன்னோட்டி. இப்போ செவுத்துக்குள்ள இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த முனை எவ்வளோ வந்திருக்கும்? 2 மீட்டர் per வினாடி. ஆனால் 1 சென்டிமீட்டர் போனதுக்கப்புறம் இந்த முனை என்ன ஆயிடுது? எனக்கு இதனோட இறுதி திசைவேகம் 0 ஆயிடுது. யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த அந்த ஆணி இதுக்கப்புறம் எனக்கு நகரவே இல்லை உள்ள. அப்போ எனக்கு இது என்ன வந்துடும்? இந்த சம் உங்களுக்கு எந்த கான்செப்ட் வந்துடும் பாருங்கள். ஆரம்பத்தில் 2 மீட்டர் per வினாடி என்று இருந்த திசைவேகம் இறுதியாக வந்து நமக்கு என்ன ஆகிட்டு? என்னோடய அந்த ஆணி வந்து 1 சென்டிமீட்டர் உள்ளே போனதுக்கப்புறம் நின்றுது. அப்போ அதனோட இறுதி திசைவேகம் 0. அப்போ இங்கே எனக்கு திசைவேகம் என்ன பண்ணியிருக்கு? எனக்கு குறையப்பட்டிருக்கிறது. நமக்கு இந்த சமயம் என்னப்பா நடந்திருக்கு? நமக்கு திசைவேகம் குறையப்பட்டுள்ளது. திசைவேகம் குறைஞ்சதுன்னா முடுக்கம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மாறிலி. திசைவேகம் குறைஞ்சா நம்ம முடுக்கம் என்ன சொல்லுவோம்? நமக்கு மாறிலி. அப்போ அந்த 3-4 ஃபார்முலா தான் நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இதில் வந்து ஓகே இந்த மாறுபாடு. ஓகே, இந்த வியும் கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு இறுதி திசைவேகம் தெரியும், ஆரம்ப திசைவேகம் தெரியும். நிறை 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 3 தெரியும். அழகாக சம்மில் போட்டு கண்டுபிடிக்கலாமா? அப்போ எம் வந்து 3 கிலோ, இறுதி திசைவேகம் 0 மைனஸ் யூக்கு பதிலாக ஒரு 2, அப்போ 6 தான் ஆன்சர் வரும் உங்களுக்கு. டேரக்ட் சம் தான். நான் வேறு எதுவும் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். ஓகே, சிம்பிளாக முடிஞ்சிட்டு ஆன்சர். இந்த கணக்கு பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கல் வந்து ஒரு ஹச் உயரத்துலேருந்து கீழே விடப்படுகிறது அப்படிங்காங்க. அது என்ன பண்ணுது? தரையை அடைந்த பிறகு அது பெறக்கூடிய உந்தம் வந்து பி அப்படிங்காங்க. இப்போது அதே கல் வந்து 100% இதுக்கு முன்னாடி இருந்த உயரத்துலேருந்து போடுதுங்க. அப்போ இது ஹச் உயரம் அப்படின்னா இப்போ இது போடப்படக்கூடிய அந்த உயரம் என்ன வந்து நமக்கு ஹச் ப்ளஸ்ஸு 100% ஆஃப் ஹச். சரிங்களா? இப்போ என்னுடைய உந்த மாறுபாடுக்குள்ளே வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஹச் ப்ளஸ் 100% ஆஃப் ஹச்னா 2ஹச்னு வந்துடும். இது ஹச் உயரம், 2ஹச் உயரம். இங்கே வந்து அடையக்கூடியது பி டேஷு.
இந்த பாருங்கள், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய விடை வந்து எனக்கு எப்படி இருக்க சதவீதத்தில் இருந்தால் அவன் ஒரு மாறுபாடு கேட்டிருக்காங்க திரும்ப. இப்போ இங்கே வந்து சதவீத பிழை ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். சதவீத பிழை ஃபார்முலாங்கும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கேன், பெரிய வேல்யூ மைனஸ் சின்ன வேல்யூ ஆரம்ப பை ஆரம்ப வேல்யூ எப்படினாலும் போட்டுக்கலாம் நீங்கள். இது மட்டும், அதாவது இறுதி மைனஸ் ஆரம்பம் பை ஆரம்பம். ஆனால் இது இறுதி மைனஸ் ஆரம்பமா இல்லை ஆரம்பம் மைனஸ் இறுதியாங்கிறது எது பெரிய வேல்யூ இருக்கோ அதை முதல்ல போட்டுக்கணும். சரிங்களா? இது மாற்றத்துக்கு உட்பட்டது தான். எனக்கு நல்லா தெரியும், இங்கே வந்து கீழே வந்து சேரும்போது உந்தமாக ஹைட்டு கூடனா கூடுன்னு சொல்லி தெரியும், அதனால் இதை போட்டிருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ நமக்கு உந்தத்துக்கு என்ன ஃபார்முலா தெரியும், எம்வி. சரி, இது வந்து தன்னிச்சையாக கீழே விடக்கூடிய பொருள் தான். அப்போ இந்த இடத்துல அது கீழே வந்த உடனே எனக்கு அது பெறக்கூடிய அந்த திசைவேகத்துக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுக்கலாம், v = u + at. ஆனால் அதில் காலத்தை சார்ந்து இருக்குது. எனக்கு இங்கே உயரத்தின் அடிப்படையில் தான் நமக்கு திசைவேகம் கேட்டிருக்காங்க. அதனால தான் உயரத்துக்கும் திசைவேகத்துக்குமான அந்த சமன்பாடை நான் எடுத்தேன். யூக்கு பதில் ஆரம்ப திசைவேகம் 0 வந்துடும். அப்போது v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 × a × g × h. ஓகேங்களா? அப்போ v is equal to √2gh. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு இது வரும். ரெண்டாவது கண்டிஷன் 2h ஹைட்லேருந்து போட்டோம்னா இப்போ ஹைட்டுக்கு என்ன போடணும் சார், 2hன்னு போடணும். அப்போ அதுக்கு இது v டேஷ்னு வச்சுக்கிடும், ஈக்குவல் டு 2 × g × 2h. அப்போ 2 2 இருக்கும், 2 வெளியே வந்துட்டுனா √2h. ஓகேங்களா? இது v டேஷ்க்கு. ஓகே தானப்பா? ஓகே, இப்போ ஃபார்முலா போடுவோம். நமக்கு p டேஷ் மைனஸ் p பை p. அப்போ இதுக்கு பதில் என்ன ஃபார்முலா போடுவோம், நமக்கு √2 m வருமா, m × 2 × √gh மைனஸு m × உங்களுக்கு √2gh இருக்கும். ஓகே, இருக்கட்டும். வகுத்தல் இங்கே நமக்கு m × √2gh வந்துடும். சரிங்களா? ஆரம்பம். இந்த சமயம் நான் ஒன்றே மட்டும் செய்கிறேன் சார். இப்போ இதில் வெளியே இருக்குது பார்த்தீங்களா √2gh, திரும்ப நான் ரூட்டுக்குள்ளேயே கொண்டு போகிறேன். ஏன்னா இந்த m கட்டாயிருன்னு வச்சுக்கோங்க. இதை நான் உள்ளே கொண்டோம்னா 4ஆக மாறும். அப்போது இது வந்து சார் வந்து இப்படி எழுதிக்கிட்டு தான், √2 × √2gh. இந்த 2 வந்து √2 × √2 போட்டு தான் ஒரு √2 மட்டும் உள்ளே கொண்டு போயிட்டேன். மைனஸ் √2gh வகுத்தல் √2gh. எல்லாத்தையும் கரெக்ட் வருமா? அப்போ நமக்கு என்ன வந்துடும், √2 - 1/1 1.414 - 1. அப்போது 0.41 இன்ட்டு சதவீத பிள்ளைல 100. அப்போ ஆன்சர் கிட்டத்தட்ட நமக்கு என்ன வந்துடும், ஆன்சர் 41% வந்துடும். சரிங்களா? இது கொஞ்சம் இந்த ஆன்சர் வரதுக்காக தான் திரும்ப வெளியே கொண்டு வந்து திரும்ப நான் உள்ளே கொண்டு போனேன். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம், நமக்கு ஈஸி ஆன்சர் வந்துருக்கும்ல, அதுக்காக. இப்போ இந்த கணக்கு பாருங்கப்பா, என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 0.2 கிலோ நிறையுள்ள பொருள் மீது, அதுவும் ஓய்வு நிலையில் இருக்குது. சரிங்களாப்பா? u = 0. அதன் மீது ஒரு விசை செயல்படுகிறது. f = 0.3 i கேப் மைனஸ் 0.4 j கேப் அப்படிங்கிற விசை மீது செயல்படுகிறது. அது பெறக்கூடிய திசைவேகம் 6 வினாடிக்கு பின்னர். என்ன கேட்டிருக்காங்க, அது பெறக்கூடிய அந்த திசைவேகம் 6 நொடிக்கு பின்னர்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நமக்கு அந்த திசைவேகத்துக்கு நமக்கு விசை எனக்கு எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பார்க்கணும். இங்கேயும் 0.3 i கேப் 0.4 j கேப். ஸோ விசை எனக்கு மாறிலியாக இருந்தால் முடுக்கம் நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு மாறிலியாக தான் இருக்கும். அப்போ முடுக்கம் எனக்கு மாறிலியாக இருக்கும்போது அந்த 3 ஃபார்முலா ஏதோ ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம். நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன சொல்லுவோம், v = u + at. அதான் ஆரம்ப திசைவேகம் 0ன்னு சொல்லிட்டாங்களே, v தான் கண்டுபிடிக்க வந்திருக்கோம். வியும் வெக்டார் ஃபார்முலா இருக்குது, அப்படியே போட்டுருங்க. a தான் வேணும். a அப்படி ஃபஸ்ட்டு தான் கண்டுபிடிப்போம். a = f/m. ஓகே, எஃபோட வேல்யூ தான் உங்களுக்கு தெரியுமா, 0.3 i கேப் வகுத்தல் எம்மோட வேல்யூ வந்து 0.2 மைனஸ் 0.4 வகுத்தல் 0.2 j கேப். இப்போ இது எழுதுங்க,
வி இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக ஏன்னா யூக்கு பதிலாக 0 ஆகிட்டல 0.3 பை 0.2 ஐ கேப் 0.4 பை 0.2 ஜே கேப் இன்ட்டு காலம் 6 நொடிக்கு பின்னர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ரெண்டு அடி கொடுத்தா ஒரு 2 வந்துடும். இப்போ உள்ளே கொண்டு வாங்க. இது பெருக்கல் 10 வகுத்தல் 10 இது வகுத்து நான் சார் வந்து 3/2 இன்ட்டு 6 ஐ கேப் மைனஸ் 6×2 ஜே கேப் இது ரெண்டு அடி கொடுத்தா ஒரு 3. இப்போ 3 9 ஐ மைனஸ் 12 ஜே. இதுதான் இந்த கேள்விக்கு சரியான பதில். இப்போ இந்த சம்பவம் இப்போ ஒரு மனித இதயம் வந்து என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தை உள்வாங்கி வெளியே அனுப்புது. சரிங்களா, இதான் நமக்கு யூஸ்வலாக நடக்கக்கூடியது. என்ன சொல்லியிருக்காங்க, ரத்தத்தை உள்வாங்கி வெளியே அனுப்புது, அதனுடைய திசைவேகம் எப்படி இருக்காங்க, எனக்கு சீராக இருக்கிறது அப்படின்னு இருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. அட் த ரேட் ஆஃப் அப்படின்னா வீதத்தில், எவ்வளோ வீதத்தை அனுப்புதுங்க, எனக்கு dm/dtயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. dm/dt இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம். நல்லா பாருங்கள், ஏன்னா கிலோகிராம் பெர் செகண்ட், அப்போ வீதத்தில்னு கொடுக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் திஸ், இதுக்கு தேவைப்படக்கூடிய விசையோட மதிப்பு. நான் விசைக்கு நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் நினச்சிருக்கேன் சார், உந்த மாறுபாடு பை கால மாறுபாடு அப்படி இல்லை டி இன்ட்டு பை டிடி. நான் இந்த சம் சொல்லி கொடுத்துருக்கோம்ல, தண்ணியில் அறி போகும்போது நமக்கு தண்ணி வந்து கூட குறைய போகும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இந்த நம்மளுடைய மனித இதயம் வந்து ரத்தத்தை செங்குருதியை உள்ளே எடுத்துக்கிட்டு எனக்கு வெளியே அனுப்புதுங்கும்போது எல்லா தடவையும் ஒரே மாதிரி எனக்கு வந்து அந்த ரத்தத்தை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வெளியே அனுப்பணும்னு கட்டாயம் கிடையாது. சரிங்களா, மாறுபடும். இப்போ முதல் தடவை வந்து ஒரு 100 ml உள்ளே எடுத்துகிட்டு வெளியே அனுப்புதுன்னா அடுத்த தடவை கொஞ்சம் குறைய 98 ml. ஸோ அது மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு வீதத்தில் எனக்கு அது மாறுது. அப்போ அப்படி வரும்போது எனக்கு நிறைய மாறுபாடு நடந்தால் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், திசைவேகம் எப்படி இருக்கணும், மாறிலியாக செயல்பட வேண்டும். ரெண்டும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நமக்கு மாறாது. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறும், நமக்கு v இன்ட்டு dm/dt. அப்போ v இன்ட்டு dm/dt பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், m. அப்போ இந்த சம்முக்கு சரியான பண்ணதுப்பா நமக்கு mv. ஆப்ஷன் பி இதுக்கு என்ன இருக்கும், நமக்கு சரியான பதிலாக இருக்கும். சரிங்களா, இந்த கணக்கு பாருங்கம்மா, என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு துப்பாக்கியிலிருந்து எனக்கு வந்து n தோட்டாக்கள் ஒரு நொடிக்கு வெளியே வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, n தோட்டாக்கள் எனக்கு ஒரு நொடிக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தோட்டாவின் நிறை வந்து ஸ்மால் எம்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டுக்கூடிய அந்த திசையை வந்து வீங்காங்க. இப்போ என்ன கேட்காங்கன்னா, இந்த தோட்டாவினால் என்னுடைய துப்பாக்கிக்கு ஏற்படக்கூடிய அந்த விசை, இந்த தோட்டாவினால் அந்த துப்பாக்கிக்கு ஏற்படக்கூடிய அந்த விசையின் மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, நல்லா கொண்டு நமக்கு விசைக்கு என்ன ஃபார்முலா தெரியும், உந்த மாறுபாடு பை கால மாறுபாடு, இதான் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா. இப்போது ஒரு தோட்டாவினால் எனக்கு என்ன மாறுபாடு இருக்கும் கேட்டால் என்ன சொல்லும் நமக்கு, அதாவது பிஎஃப் மைனஸ் பிஐ பை டெல்டா டி, இதான் சொல்லுவோம். ஆரம்பத்தில் கண்டிப்பாக என்னோடய தோட்டா என்ன பண்ணிடும், எனக்கு ஏதாவது ஒரு திசைவேகத்தை பெற்றிருக்கும், அதான் அந்த வி. இறுதி அந்த தோட்டா என்ன தான் பண்ண போகுது, எவ்வளோ தூரம் பயணிச்சிட போகுது, தோட்டா கொஞ்சம் தூரம் பயணிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக அதுவும் எனக்கு ஓய்வு நிலைக்கு வந்துடுமா. அப்போ இறுதி திசைவேகம் எனக்கு 0 இருக்கிறதுனால இங்கே இறுதி வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம், நமக்கு 0ன்னு போட்டுக்கலாமா. இது வந்து என்ன வந்துடும், ஏன்னா திசைவேகத்துக்கு பதிலாக 0 வந்துடும், ஏன்னா ஒரு தோட்டா ஒரு குறிப்பிட்ட தூரம் பயணிச்சதுக்கப்புறம் அது ஓய்வு நிலைக்கு வந்துடும். அப்போ இங்கே நமக்கு F இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஐ பை டி. டிக்கு T2 மைனஸ் T1, அந்த T1 ஆரம்ப திசையும் நமக்கு 0 எடுப்போம், இறுதிக்கு அந்த காலத்துக்கு டி. இப்போ மைனஸ் உந்தத்துக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம், mv/tன்னு சொல்லுவோமா. ஓகே, இப்போ இந்த திசை இது ஒரு தோட்டாக்கு பார்த்துருக்கோம். இதுவே நமக்கு எத்தனை என் நம்பர் ஆஃப் தோட்டாஸ், எனக்கு என் தோட்டாக்கள் ஒரு வினாடிக்கு வெளியே வருதுன்னு சொல்லியிருக்காங்களா. ஒரு தோட்டானா இங்கே நம்ம வந்து இங்கே 1ன்னு போடுவோம். இப்போ இந்த 1க்கு பதிலாக அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்பிளட்ஸ் பெர் செகண்ட் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. அப்போ ஒரு தோட்டாக்கு பதிலாக என் தோட்டாக்கள் தானே. ஓகே, அப்போ மைனஸ் எம்வி இன்ட்டு இந்த காலத்துக்கு பதிலாக ஒரு நொடின்னு எடுத்துக்கோங்க. அப்போது இதுக்கு பதிலாக ஒரு என், அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன வந்துடும், எம்விஎன் தான் இதுக்கு சரியான பதிலாக இருக்கும், ஆப்ஷன் ஏ. ஏன்னா இங்கே வந்து இது ஒரு தோட்டாக்கு mv/tன்னு இருக்குது,
என் நம்பர் ஆஃப் தோட்டாக்கள் எனக்கு பெறப்படுகிறது, என் நம்பர் ஆஃப் தோட்டாக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த என் பை செகண்டுக்கு பதிலாக என் பை டிக்கு பதிலாக சார் என்ன போட்டேன், என்னன்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த சம்பளம் என்ன சொல்லுங்க. ஓகே, ஒரு இரட்டை குழல் துப்பாக்கியோ இல்லை ஒரு குழல் துப்பாக்கியோ சரிங்களா, அதனுடைய அந்த நீளம் என்னப்பா இருக்குது, அந்த குழலோட நீளம் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு 1.2 மீட்டர் இருக்குது சரிங்களா, குழல் துப்பாக்கி நீளம். ஓகே, இதில் வந்து ஒரு தோட்டா வெளியே வரப்போகுதுங்க. 640 மீட்டர் பெர் வினாடின்ற திசைவேகத்தில் உள்ளே வந்து பயணிக்கு. அவனே சொல்லிட்டாங்க சீரான முடுக்கத்தில் பயணிக்கு அப்படின்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, சீரான முடுக்கத்தில் பயணிக்குங்க. அப்படின்னா எவ்வளவு காலம் இது இந்த குழல் துப்பாக்கி இந்த குழலுக்குள்ளே எனக்கு நவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, முடுக்கம் சீராக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இந்த மூணில் ஏதாவது ஒன்று. இப்போ இதுக்கு v² = u² - 2s. ஏன்னா நமக்கு நல்லது கடைசி இறுதியில் அது என்ன பண்ண போகுது, இதில் போய்ட்டு 0 தான் ஆக போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். அப்போ வீக் பதிலாக 0, u² = 2 × a × s. ஓகேங்களா. ஓகே, இப்போ காலம் கேட்டிருக்காங்களா. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் காலத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இந்த யூக்கு பதில் என்ன போடலாம், 640 × 640 வகுத்தல் 2 × எஸ்ஸுக்கு பதிலாக ஒரு 1.2 மீட்டர் = a. இப்போ இதை வச்சு காலத்துக்கு போடுங்க. நீங்கள் முடுக்கத்தை கண்டுபிடிச்சிருக்கோம்ல, காலத்துக்கு போடும். அப்போ என்ன ஃபார்முலா போடும், v = u + at. சரி, மைனஸ் எப்படி இது இறுதி திசைவேகம் 0 ஆக போகுது. யூக்கு பதிலாக 640 = ஏக்கு பதிலாக 640 × 640 வகுத்தல் 2 × 1.2 × காலம். ஒரு 640க்கு ஒரு 640 அடி கொடுத்துடலாம். அப்போ t = 2 × இது இந்த 1.2 வந்து 12/10 போட்டுக்கிறது இன்ட்டு ஒரு 640 சரிங்களா. இப்போ நீங்கள் அடி கொடுத்தா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும் நமக்கு. ஓகே, இந்த 2க்கு இதுக்கு அடி கொடுத்தா ஒரு 5, 12க்கும் 60 வரும், 24 சரி, 6 2 12, இது ஒரு 320 வந்துடும். இது ஒரு 2 6, இதுக்கு என்ன வந்துடும், 1 6 0 160. சரி, ஓகே, 3 வகுத்தல் 16 × 5 என்ன வரும் நமக்கு, 15 × 5 ஒரு 80 கிட்ட வருமா நமக்கு, கிட்டத்தட்ட 80, இது ஒரு 800. ஸோ இது ரெண்டையும் மேலே கொண்டு போனால் 3 வகுத்தல் 8 × 10⁻⁻2 வந்துடும். இப்போ இந்த 8/3 நீங்கள் மறுபடியும் பண்ணிவிடணும். கிட்டத்தட்ட 2 சம்திங்கில் வரும், 324 வரும், 30 வச்சா ரவுண்ட் ஆஃப் 80 800 6 ஆன்சர் கிட்டத்தட்ட 30 வரும். 30 வந்தால் நமக்கு 3.8 கிட்ட இருக்குது. 38 மில்லிசெகண்ட், 40 மில்லிசெகண்ட் வச்சுக்கோங்க ஆன்சர் சரிங்களா. ஆன்சர் சரியாக இருந்தப்போ 40 மில்லிசெகண்ட் வரும்.